Hi friends. Hi friends. Good morning. This is Indra from Sriram Computers. இந்த ஸ்க்ரீன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பர்சனல் லோன்ஸ் வர்சஸ் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸஸ் இந்த பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா பர்சனல் லோன் டு பர்சனல் லோன். லாஸ்ட் வீடியோவில் நான் பர்சனல் லோனை ஓடியா கன்வெர்ட் பண்ணால் எப்படி வரும், உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ பர்சனல் லோன் இன்ட்டு பர்சனல் லோன். ஸோ அதனால் இந்த பேஜ் ஹைட் பண்ணிடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். ஸோ 5 lakhs பர்சனல் லோன் ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்க. 20% இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காங்க. டென்யூர் 60 months. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனல் லோன் ஹை ரேட்டர்ல வாங்குற ஒரு பேங்க் பர்சனல் லோன் எப்படி லோவர் ரேட்டர்ல வேற பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலமா என்னென்ன ப்ராஃபிட் ஆஸ் அ கஸ்டமர் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் மிச்சம் படுத்தலாம், எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் இந்த சின்ன ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ XYZ கஸ்டமர் பர்சனல் லோன்ஸ் 5 lakhs வாங்கியிருக்காரு. 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 60 months டென்யூருக்கு வாங்கியிருக்காரு. 13,000 EMI 2,94,000. இதை எங்கே பார்த்தோம்னா EMIcalculator.net இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 5 lakhs இங்கே 20% அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டாஸ்லாம் நீ ஃபில்அப் பண்ணும்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். இது அக்யூரேட்டான டேட்டா தான். அது 13,247 டோட்டல் இன்ட்ரெஸ்ட். அதாவது நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் மட்டும் கவுண்ட் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கும்னா 2,94,870. வாங்கின அமௌண்ட்டு 5 lakh rupees. அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்கள் 2,94,000 பே பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக அந்த எண்ட் ஆஃப் த டென்யூரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் 7,94,870. இதுதான் இந்த சினாரியோ. அது ஒரு பேங்க்ல ஒரு ஏ பேங்க் அப்படிங்கிற ஐசிஐசி பேங்க் வச்சுக்கோங்க. ஏ பேங்க்ல நீங்க 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 5 lakh rupees வாங்கி எங்கேயும் பிடிஏ பண்ணாம அது எண்ட் ஆஃப் த டென்யூர்ல நீங்க எவ்வளவு பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னா 7,94,817 rupees பேமெண்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. எங்கேயும் பிடிஏ பண்ணல, நோ பவுன்சஸ், நோ ப்ராப்ளம். ஸோ கண்டினியூவிங் ஆஸ் இட் இஸ் 5th year எண்டில் இந்த அமௌண்ட் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ அந்த பிளஸ் XYZ பர்சன் இன் பிட்வீன் ஒரு 2 yearலயோ இல்லை 1.5 yearsலயோ 3 yearsலயோ லேட்டர் எப்போ வேணுமோ அவங்க லோ ரேட்டர், அதாவது வேற பேங்க்லேருந்து ஆஃபர் வருது. கம்மி ரேட்டில் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் சார், நீங்கள் வேறு பேங்க்லேருந்து ஹை ரேட்டில் ஏதாவது பர்சனல் வச்சுருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆஃபர் வருது. ஓகேவா? அப்போ நார்மலாக ஒரு வைஸ்மான் என்ன என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக என்ன பெரிய பெனிஃபிட் வந்துட போகுது, திருப்பி அதே ப்ராசஸிங் ஃபீ, அதே மாதிரி ப்ராசஸ்ஸு, பே ஸ்லிப்பு, வெரிஃபிகேஷனு, KYC டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது பவுன்ஸுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது, திருப்பி ஆல் தோஸ் ப்ராசஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்டர். ஸோ லெட் இட் பி லைக் திஸ் மேடம். ஸோ ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்சனல்ஸ் ரைட் நவ் அப்படின்னு ஒரு பொய் ஆர் எல்ஸ் ஒரு ரீசன் சொல்லிட்டு அந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதனாலனா நான் சொன்ன இந்த ரீசன் எல்லாமே. ஸோ பட் அந்த காலை நீங்கள் லிசன் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ், ஒரு ப்ரீஃபாக மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். உங்களுக்கு அப்சல்யூட்லி இட்ஸ் யுவர் விஷ். நீங்கள் எடுக்காதது உங்கள் விருப்பம் தான். பட் ஆனால் தெரிஞ்சுக்கிறது மூலமாக எந்த லாஸும் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த XYZ கஸ்டமர் ஆஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டாக 5 years டென்யூரில் அவங்க பேமெண்ட் பண்ணும்போது 7,94,817 rupees பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இதே கஸ்டமர் 1.5 year லேட்டில் இந்த வெப்சைட் அப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஷெடியூல் இருக்கும். இங்கே 2024 ஜூலையில் வாங்கியிருக்காரு. 2025 எண்டில் டிசம்பர் மந்தில் அவர் பிடி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போது அவர்கிட்ட டோட்டலாக அமௌண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருப்பாரு, அதாவது டோட்டலி 2025 டிசம்பர் மந்த் இஎம்ஐயும் போக அவர் டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் தான் பேமெண்ட் பண்ணியிருப்போம். 1,58,000 பேமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதில் 3,97,839 rupees இதுதான் பிரின்சிபல் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டு எவ்வளோ பிரின்சிபலில் போயிருக்கு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணி பிரின்சிபல் மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த 3,97,000 பேலன்ஸில் காமிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸலில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. BT at the end of the 18th month. So principal balance is 3,97,839. Okay, ma. So total interest paid 136,284. அது ரெண்டுத்தை ஆட் பண்ணும்போது 48,000 87,000 ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு உங்களுக்கு வந்துடும்.
அப்போ டோட்டல் பிரின்சிபல் பெய்டு வந்து 30,000 71,000 நீங்கள் ஆட் பண்ணும்போது, அதாவது 2024 டோட்டலாக பண்ணது 2025 எண்டு டோட்டலாக பண்ணது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டோட்டலி பெய்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ 102 162 டோட்டல் பிரின்சிபல் பெய்டு, 136 284 டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. இப்போ இந்த கஸ்டமர் பிரின்சிபல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 3,97,830, ஹார்ட்லி அரௌண்ட் 4 lakh rupees இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கஸ்டமர் XYZ கஸ்டமர் பிடி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. பிடி வந்து லோயஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பண்ணுறோம்னு ட்ரை பண்ணுறாரு. அது ஒரு சம் பேங்க் ஆஃபர் பண்ணுறாங்க, 11% ஆஃபர் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ 4 lakh rupees எக்ஸாக்டாக இவருக்கு எந்த டாப் அப்பும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ன பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறாரு. ஸோ 4 lakh rupees நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் 11% ரேட்டில், 20லேருந்து நம்ம 11க்கு கொண்டு வர போகிறோம். ஸோ பேக் டு திஸ் வெப்சைட், இது அப்படியே 4 lakh மாற்றுங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் இஸ் 11%. டென்யூர் வந்து ஆல்ரெடி நம்ம 1.5 year பேமெண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நீங்கள் 4 yearsக்கு எடுத்துட்டாலும் ஓகே. ஓகேவா? 4 yearsக்கு எடுத்துட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் 3 yearsக்கு மாற்றிக்கிட்டாலும் ஓகே, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ 4 yearsக்கு 4 years எடுத்துக்கோங்க. ஓகேவா? 4 yearsக்கு 1.5 6 months ஜஸ்ட் லீவ் ஆஸ் இட் இஸ். பார்ப்போம். உங்களுக்கு 3 yearsக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, 4 yearsக்கு எடுக்கும்போது 10,338 rupees. ஓகே, 10,338 rupees EMI வரும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஹோல் டென்யூர், அதாவது 4th year எண்டில் 96,234 rupees மட்டும்தான் அவர் பேமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ப்ளஸ் ரெண்டும் சேர்த்து பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 4,96,234 rupees அவருக்கு மொத்தமாக பே பண்ணியிருப்பாரு, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 96,234 rupees, 234 rupees. இது வந்து 136,284 1 lakhக்கு, இது வந்து 4 lakhக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது உங்களுக்கு? 232,518 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 232,518 rupees. ஸோ இந்த அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுது? உங்களுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட், அதாவது டோட்டல் நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா, அந்த டென்யூர் பிடி பண்ணாமல் 20% இருக்கட்டும் விட்டுருந்தீங்கன்னா டோட்டலாக 2,94,000 பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நமக்கு 2,32,000 தான் வருது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் ஆகுது? உங்களுக்கு 294,817 62,290 rupees மிச்சம் ஆகுது. புரியுதா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்டே, பிடி பண்ணுறதோட பேசிக் கான்செப்டே இதுதான். இதில் நீங்கள் அகைன் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன மேடம் திருப்பி ப்ராசஸிங் ஃபீலாம் வரும் இல்லையா, அது வந்து எப்படி அதுவும் அது ஃபைனான்ஸ் பண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பட் ப்ராசஸிங் ஃபீங்கிறது 4 lakh rupeesக்கு 2% வச்சுக்கோங்க. ஸோ 4 lakh rupeesக்கு 2% 8,000 rupees. ஸோ 8,000 rupeesல வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணும்போது அப்போ கூட உங்களுக்கு பெனிஃபிட் தான் வரும். ஸோ நியர்லி 54,299 rupees நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. இதில் இன்னொன்று பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் 4 lakh rupeesக்கு வந்து எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு இந்த டாப் அப் ஆஃபர் வரும். டாப் அப் ஆஃபர் வரும்போது உங்களோட கோல்டு லோன்ஸு, உங்களோட கிரெடிட் கார்டு லோன்ஸு அதை நீங்கள் டோட்டல் பண்ணி ஒரு 2 lakh rupees கோல்டு லோன்ஸ் இருக்குது, 3 lakh rupees வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அதை கூட அந்த அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி உங்கள் எலிஜிபிள் பேஸ் பண்ணி எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி டாப் அப்பும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh rupees வச்சுருந்தீங்கன்னா மந்த்லி 5% பேமெண்ட் பண்ணுவீங்க மினிமம் அமௌண்ட் இருக்கு. ஸோ 5 lakh rupeesக்கு நீங்கள் மந்த்லி 5% அப்படின்னா 5 lakh rupees டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங், அதில் 5% அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 25,000 பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா 5 + 5 10 lakhs வரும் இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டு, லோன் அமௌண்ட்டு. ஸோ 5 lakhs 10 ஆனால் உங்களுக்கு வந்து இன்கம் எலிஜிபிள் காட்டணும். ஓகே, தட் இஸ் மேஜர். நீங்கள் ஜஸ்ட் லைக் வாங்க முடியாது. ஸோ இங்கே டோட்டல் அமௌண்ட்டே வந்து 25,000 தான் வருவீங்க. புரியுதா? ஸோ 25,000 தான் டோட்டல் அமௌண்ட் இஎம்ஐ வருது. ஸோ இது எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, பிடி பண்ணுறது எல்லாருக்குமே நார்மல் வைஸ்மேனுக்கு வந்து தேவையில்லாத ப்ராசஸ் அது. அப்படியே இருந்துட்டு போகட்டும், திருப்பி ஃபஸ்ட்டேருந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி பாதி இயர் முடிஞ்சிருச்சு, 5 yearsக்கு வாங்க 2 years முடிஞ்சிருச்சு, இது திருப்பி 3 years அப்படியே போயிட்டு மேடம் தேவையில்லை எனக்கு ஆல்ரெடி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறத விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அவங்க இங்கே போட்டு கொஞ்சம் கேம் நான் ப்ளே பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ண முடியும். டெஃபினட்டாக பர்சனல் லோன்ஸ் இல்லாத வைஸ்மன்ஸ் யாருமே இல்லை. நவடேஸ் இந்த காலகட்டத்தில்
பர்சனல் லோன் எனக்கு இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறது வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறது போய் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் டெலிகாலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கோட ஆஃபரை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறாங்க. ஓகேவா, உங்களுக்கு பேங்க்கோட ஆஃபர் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அட்லீஸ்ட் உங்க அந்த பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பெனிஃபிட் உங்களுக்கு அப்ளிகபிளா இல்லையா? பிகாஸ் இதுவே நான் சொல்றேன் 2.5 இயர்ஸ்க்கு 1.5 இயர்ஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ ஆர் பெனிஃபிட்டட். ஓகேவா, அதுவே ஒரு 4 இயர்ஸ்க்கு கழிச்சு நீங்கள் பிடி பண்ணும்போது நீங்கள் வந்து பெனிஃபிட் கிடையாது. unless and until if you are in if you are in need of top up, உங்களுக்கு டாப் அப் நீட் இருந்தால் மட்டும்தான் 4 இயர்ஸ் லேட்டர் நீங்கள் பிடி பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் டாப் அப் நீட் கிடையாது, இது லாஸ்ட் லோன் எனக்கு, இது இன்னும் அடுத்த 1 இயரில் முடிஞ்சு போயிடும், எனக்கு எந்த கிரெடிட் கார்டும் கோல்டு லோன்ஸ் எதுவுமே கிடையாது எனக்கு. ஸோ அப்படி இருக்க அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்கள் பிடி பண்ண தேவையில்லை. பிகாஸ் அது பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி ஸோ நீங்கள் பண்ணுற டைமு, பண்ணுற அமௌண்ட்டு, மற்ற பர்சனல் லோன்ஸு, அதோட ரேட்ஸு, அதுக்கு நீங்கள் கொடுக்குற இஎம்ஐ, மற்ற லோன் லைன்ஸு, அதாவது கிரெடிட் கார்ட்ஸு, கோல்டு லோன்ஸு, அதுக்கு நீங்கள் பண்ணுற அமௌண்ட், மந்த்லி அமௌண்ட்டு, ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணி மட்டும்தான் உங்களோட பெனிஃபிஷியல் ரேஷியோவை நாங்கள் சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு உங்கள் லெவல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பெனிஃபிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ, மேபி இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் இல்லாமல் இருக்கலாம், மேபி 1 இயர் 1 or 2 months லேட்டர், 3 months லேட்டர் ஆல்சோ நீங்கள் தேவைப்படும் போது எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோ இல்லை நேரில் வந்தோ ஃபோனில் பேசியோ டைரெக்டாக பேங்க்கோட கான்டாக்ட் பண்ணி பேங்க்கோட கனெக்ட் பண்ணி உங்களை வந்து உங்கள் பெனிஃபிட் என்னென்னு புரிய வைக்கிறோம். அதுக்கப்புறம் எடுக்கிறதும் உங்கள் விருப்பம். ஓகே, thank you so much for the wonderful time you have allotted for me. Have a nice day.